என்ன கூப்பிட்டேன் சார்? எதுக்கு கூப்பிட்டீங்களா? ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சு உனக்கு பாராட்டு நடத்த முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றது புரியுதா? நீ இந்த சிட்டிக்குள்ள வந்து இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் ஆரம்பிச்சுட்டான். குண்டு வெடிப்பு நடத்திருக்கான், பேங்க கொள்ள அடிச்சிருக்கான், அதோட இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய விஐபியை கொண்டு இருக்கான். ஏகப்பட்ட போலீஸ்காரங்க செத்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் எனக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. Tell me. உன்னால முடியுமா? சார் அது வந்து வேண்டாம். I don't want any more explanation. பத்திரிகைக்காரங்களுக்கும் சட்டசபையில எதிர்க்கட்சி ஆளுங்களுக்கும் பதில் சொல்ல என்னால முடியல. என்னமோ நீங்க வந்து கிழிச்சிற மாதிரி உன்னை உடனே கூப்பிடுன்னு எல்லாரும் கூச்சல் போட்டாங்க. நீ இங்க வந்து சும்மா கை கட்டி உட்காரத்துக்கு இல்ல, உன்னை டெல்லியில இருந்து இங்க கூப்பிட்டது. சார் நான் ஒண்ணு உங்களை கூப்பிடுங்க சொல்லலையே. Shut up. ஏய், நீ எனக்கு கீழே வேலை பார்க்கறவா, அதை மறந்து போயிடாத. அன்னைக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். சிஎம் கிட்டயே எடுத்து சொன்னேன். மேலதிகாரிகளை கிள்ளுக்கிறையா நினைக்கிற உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவளை கூப்பிட வேண்டாம்னு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். சார் ப்ளீஸ். இந்த கேஸ்களை டீல் பண்றதுக்கு ஐபிஎஸ் படிப்பு படிச்சுட்டு வந்தா மட்டும் சாதிச்சிட முடியாது. ஒரு போலீஸ்காரருக்கு இருக்க வேண்டிய கூர்மையான மூளையும் மனசுல தொழில் மேல பக்தியும் சாதிக்கிற திறமையும் எல்லாத்தையும் விட முக்கியமா நாட்டுப்பற்று கொஞ்சமாவது இருக்கணும். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நாட்டுப்பற்று வேணுமா? நாட்டுப்பற்றை பத்தி பேசுற யோகிதை ஜனங்க கிட்ட ஓடி வந்து உங்களுக்கு இருக்கா? You bloody shut up. உங்களுக்கு தெரியாது, சொந்த மனைவியையும் குழந்தையும் பேட்டியை மறந்து நாட்டோட நன்மைக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு. கர்னல் விஸ்வநாத சர்மா. ஏன் அப்பா எல்லையில பதட்டம் ஏற்பட்டதோ மனைவி மகளை கூட விட்டு ராத்திரி பகல அவர் போராடின போது கை குழந்தை மாரோட அணைச்சுக்கிட்டு அந்த உத்தமி தாய் கடவுள்கிட்ட வேண்டினது என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுந்தா. யுத்த பூமியில பீரங்கிக்கு பலியான தன் கணவனோட செதறின உடலை வாங்கிக்கிட்டு தன்னோட துக்கத்தை எல்லாம் மரசல அடக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கு வந்தா. அந்த விதவைக்கு இங்க இருந்த அரசியல்வாதிகளோ இல்ல அதிகாரிகளோ எந்த உதவி பண்ணல. பசியில துடிச்ச அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒருவேளை கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட அந்த தாய்க்கு இந்த சமுதாயம் ஒரு பட்டம் கொடுத்தது தேவடியான்னு. நாட்டுக்காக உயிரை விட்ட மனைவிக்கு நாட்டு பற்று உள்ள எவனும் உதவ வரல. இவ்வளவெல்லாம் நடந்தும் என் தாய் என்ன ஐபிஎஸ் ஆக்குனது நாட்டு மேல அவங்களுக்கு எந்த பற்றுனாலதான். இந்த கேஸை டீல் பண்ண எனக்கு தெரியும். Don't try to rule on me. நான் யார் தெரியும்ல? கர்னல் விஸ்வநாத சர்மாவோட பொண்ணு விஜயலட்சுமி ஐபிஎஸ். Mind it. Mind it. Mind it.